யூடியூப்ல இருக்கிற ஒரு வாட்டர்மெலன் ஸ்டார் தான் நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்கள். ஆனால் விர்ச்சுவல் வாரியர் இதை கொண்டு போய் நம்ம எதிராளிங்களுக்கு காட்டுங்க. அது நம்ம கடமை இல்லையா? விஜய் சாரை மட்டுமே டார்கெட் பண்ணி எதுக்கு அரசியலுக்கு வந்தோம், எதுக்கு நம்ம இப்படி பேசுறோம்னு ஒரு தெளிவுமே இல்லாம தொடர்ந்து பேசக்கூடிய சூப்பர் பேச்சாளர். தெளிவாக வந்துட்டோம். அவங்களும் வந்துட்டாங்கன்னா இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்ற கேள்விக்குறியோட தான் இப்போ அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் முடிஞ்ச வரைக்கும் பணம் சம்பாதிச்சிருவோம் அப்படின்னு இந்த நேரத்தை பயன்படுத்துறாரு. அவர் என்ன பண்ணாலும் கிண்டல் பண்ண போறாங்க, கேலி பண்ண போறாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க, எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனா இது எல்லாமே அவருக்கு பணமா மாறுதான் மட்டும்தான் அவர் பார்ப்பார். கடைசி காலத்துல இருக்காப்புல, அரசியல் காலத்துல கடைசி காலம். இந்த எலெக்ஷனோட அவங்க என்னவா இருக்க போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த நம்பிக்கை இல்லை. அதோட வெளிப்பாடு தான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பணம் பார்த்துடணும்னு இந்த வேலையை பார்க்கறாரு. விஜய் சார் ஏன் எதுக்குமே பேசவே மாட்டாரு? பேசினாதான் என்ன? காலங்காலமா ஒரு அறிக்கை மட்டுமே விடுறீங்களே, அதெல்லாம் என்ன பண்றீங்க? எங்கதான் போகுது அந்த அறிக்கை? வெறும் அறிக்கை அரசியலை மட்டுமே பண்ணக்கூடிய அரசியல்வாதிகள் மத்தியில விஜய் அவர்கள் தீர்வு அரசியலை நோக்கி வந்திருக்காரு. யாருமே கூட்டணிக்கு வர மாட்டாங்க, யாருமே கூட்டணிக்கு வர மாட்டாங்க, கூட்டணிக்கு வர மாட்டாங்க. ஓப்பன் ரெக்கார்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம 3 விஷயம் பேச போறோம். ஒன்று, விஜய் சாரை மட்டுமே டார்கெட் பண்ணி கடந்த 3 வருஷமா அதீத வருமானம் பார்த்த நண்பர் சாட்டை துரைமுருகன் பத்தி பேச போறோம். ரெண்டாவது, ஏன் விஜய் சார் எதுக்குமே பேசவே மாட்டாரா? எல்லாரும் கேட்கிற கேள்வி, அதை பத்தியும் பேச போறோம். மூணாவது, ரொம்ப முக்கியமா, எந்த கட்சியும் ஏன் தாவேகா கூட கூட்டணி வைக்கல, இதை பத்தியும் பேச போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அதீத பேச்சாளர், பேச்சு திறமை மாவீரன் அவர். யூடியூப்ல அவர் வீரத்தை பயங்கரமா காட்டுவாரு, மேடை பேச்சுகள்ல அவர் வீரத்தை பயங்கரமா காட்டுவாரு. சாட்டை துரைமுருகன் அவர்கள் தான். விஜய் சாரை மட்டுமே டார்கெட் பண்ணி எதுக்கு அரசியலுக்கு வந்தோம், ஏன் அரசியலுக்கு வந்தோம், எதுக்கு நம்ம இப்படி பேசுறோம்னு ஒரு தெளிவுமே இல்லாம தொடர்ந்து பேசக்கூடிய சூப்பர் பேச்சாளர். அவர் பேசினாலே விசில் பறக்குது. அதுக்குன்னு ஒரு கூட்டத்தை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காருல்ல. அதனாலதான் முடிஞ்ச வரைக்கும் பணம் சம்பாதிச்சிருவோம் அப்படின்னு இந்த நேரத்தை பயன்படுத்துறாரு. இந்த பிக் பாஸ்னு ஒரு ஷோ இருக்கும். அந்த ஷோல வாட்டர்மெலன் ஸ்டார்னு ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு தான் என்ன பண்றோம்னு நல்லா தெரியும். அவர் என்ன பண்ணாலும் கிண்டல் பண்ண போறாங்க, கேலி பண்ண போறாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க, எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனா இது எல்லாமே அவருக்கு பணமா மாறுதான் மட்டும்தான் அவர் பார்ப்பாரு. அந்த வகையில அவர் ரொம்ப தெளிவா இருப்பாரு. அது போல யூடியூப்ல இருக்கிற ஒரு வாட்டர்மெலன் ஸ்டார் தான் நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்கள். நம்ம திட்டுறோம், அவர் ஒரு வீடியோ போட்டாருன்னா அதுக்கு விமர்சனம் பண்ணுவாங்க, திட்டுவாங்க, கேலி பண்ணுவாங்க, எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனா ஒவ்வொரு வியூஸும் ஒவ்வொரு கமெண்ட்டும் அவருக்கு காசா மாறுதுல்ல, அது போதும் அவருக்கு. கடைசி காலத்துல இருக்காப்புல, அரசியல் காலத்துல கடைசி காலம். இந்த எலெக்ஷனோட அவங்க என்னவா இருக்க போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த நம்பிக்கை இல்ல. அதோட வெளிப்பாடு தான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பணம் பார்த்துடணும்னு இந்த வேலையை பாக்குறாரு. ஆனா ஒரு முதலாளி விசுவாசம்னு ஒண்ணு வேணும்ல. இந்த கடந்த 3 வருஷமா உங்களுக்கு யாரு வருமானம் கொடுக்குறா? தளபதி விஜய் அவர்கள் தான். அந்த முதலாளி விசுவாசத்தோட கொஞ்சம் நடந்துக்குங்க, அவ்வளவுதான் சொல்லுவோம். அப்புறம் விஜய் சார் ஏன் எதுக்குமே பேசவே மாட்டாரு? பேசினாதான் என்ன? எதுக்கு பேசணும்? இவ்வளவு ஆண்டு கால அரசியல் நடந்திருக்கு, இவ்வளவு பேர் ஆட்சி பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பிரச்சனை தொடர்ந்து இருக்கு. ஜாதிய படுகொலை, நம்ம காவிரி பிரச்சனை, நில அபகரிப்பு, இதெல்லாம் தொடர்ந்து இருந்துட்டேதான் இருக்கு. என்ன தீர்வு? அதிகபட்சம் என்ன பண்ணிருக்காங்க எல்லா அரசியல்வாதியும்? அறிக்கை அறிக்கைன்னு ஒண்ணு விடுவாங்க. நான் கேக்குறேன், காலங்காலமா ஒரு அறிக்கை மட்டுமே விடுறீங்களே, அதெல்லாம் என்ன பண்றீங்க? எங்கதான் போகுது அந்த அறிக்கை? வெறும் அறிக்கை அரசியலை மட்டுமே பண்ணக்கூடிய அரசியல்வாதிகள் மத்தியில விஜய் அவர்கள் தீர்வு அரசியலை நோக்கி வந்திருக்காரு.
நீங்க இந்த ஜாதி படுகொலைக்கு தீர்வு காண மாட்டீங்க. அவர் அந்த தீர்வை கொண்டு வருவார். அதுக்குன்னு அறிக்கை விடாமலாம் கிடையாது. தேவையான விஷயங்களை விட்டுட்டு தான் இருக்காங்க. எதுக்கெல்லாம் பாசிபிள் தீர்வு கொண்டு வர்றதுக்கு நம்ம எதை பத்தி அறிக்கை கேட்டா இவங்க ஒரு தீர்வு கொடுப்பாங்களோ அதுக்கு அறிக்கை விடதான் செய்யறாரு. நீங்க என்னதான் பேசினாலும் கத்துனாலும் அறிக்கை விட்டாலும் தீர்வு கொண்டு வர மாட்டீங்களோ அந்த விஷயத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அத களத்துல வந்து அதிகாரத்தோட மாத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் விஜய் சார் பயணம் பண்றாரு. அதிகாரம் கைக்கு வரட்டும். இவ்வளவு காலமா தமிழ்நாட்டுல எதெல்லாம் மாத்த முடியாம இருந்ததோ, எதெல்லாம் மாத்த முடியாத பிரச்சனையா இருந்ததோ அது எல்லாத்துக்குமே தீர்வு கொண்டு வருவார்ன்ற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு. அதனாலதான் இவ்வளவு ஆதரவு. அதனால சோ கால்டு கேள்வி கேட்கிற எல்லாருமே அவர் பேசாம செயல்பாடு செய்யறாருல, அதை புரிஞ்சுக்கங்க. இல்லைன்னா சைலண்டா இருந்துருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு இப்போ இருக்க சூழல்ல யாருமே கூட்டணிக்கு வர மாட்டாங்க, யாருமே கூட்டணிக்கு வர மாட்டாங்க. கூட்டணிக்கு வர மாட்டாங்க. எப்படி வருவாங்க? இந்த மனுஷன் தான் ஊழலை ஒழிச்சிருவேன்னு சொல்றாரு. எப்படி வருவாங்க? ம்? இவ்வளோ காலமா நீங்க பண்றது அதை மட்டும் தானே. இங்க வந்துட்டா கூட்டணி வச்சுட்டா உங்களால அதை பண்ணவே முடியாது. ஊழல் பண்ணலனாதான் உங்களுக்கு தூக்கமே வராது. இந்த மனுஷன் ஊழல அடியோட ஒழிச்சிட்டாருன்னு சொல்லிட்டா நீங்க வந்து கூட்டணி வச்சு சம்பாதிக்க முடியாது. அப்புறம் எப்படி வருவீங்க? இங்க வரணும்னா முதல்ல நீங்க திருந்தணும். ஊழல் பண்ண மாட்டேன்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வரணும். அப்பதான் இங்க கூட்டணிக்கு வர முடியும். அப்படிப்பட்டவங்க தான் இப்ப வரைக்கும் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. வரவங்களை திருந்தி வரவங்களை வரவேற்கிறதுக்கு தயாரா இருக்காரு விஜய் சார். தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்துக்கு தயாராயிட்டாங்க. இப்ப இந்த கேள்விகளுக்கு என்னோட பதில் உங்களுக்கு ஓகேவா இருக்குன்னா எடுத்துக்கோங்க. ஓகேவா இல்லைன்னா திட்டிட்டு போங்க, தப்பே கிடையாது. ஆனா விர்ச்சுவல் வாரியர்ஸ் இதை கொண்டு போய் நம்ம எதிராளிங்களுக்கு காட்டுங்க. அது நம்ம கடமை இல்லையா? மறுபடியும் சொல்றேன், தமிழ்நாடு மாற்றத்துக்கு தயாராயிடுச்சு. நன்றி, வணக்கம்.